Hi guys, welcome back to JV Reactions. Me Jiva. என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா டிமாண்டிக் காலனி. இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே படத்தை தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 எல்லாருமே பார்த்துருப்போம். பார்த்து அதில் தான் அருள்நிதி செத்துட்டாரே படம் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே இப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அந்த கேப்க்கு அப்புறம் இப்போ ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. பார்ப்போம் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். லெட்ஸ் கோ கைஸ். டிமாண்டிக் காலனி 2. டிமாண்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். ஓபி பாலச்சந்திரன் யாரோ பாட்டி இருக்காங்க. பார்த்திபன் லைன்ல வாங்க. என்ன சத்தம்ங்க? உள்ள யாரோ இருக்காங்க. சொன்ன கேளு போகாத. இது நம்ம வர வைக்கிறதுக்கான டிராமா கூட. அருள்நிதி தான் செத்துட்டாரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அது இப்போ நடக்க போகுது. பவானி சங்கர் அந்த செயின் டிமாண்டி விட்டு வெளியே வந்துடுச்சு. அது நம்மள பழி தீக்காம விடாது. Wow, impressive. Demantic. Why are we wandering? Okay. We will need a resting. Why don't you come and see all the gifts that we bring? ஓகே ட்ரெய்லர் பார்த்துட்டோம். 2.26 மினிட்ஸ் செகண்ட்ஸ் விட்டுருக்காங்க. ட்ரெய்லர் ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு கேட்ட ஒரு டவுட்னா, அதில் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துருப்போம் அருள்நிதி செத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் எப்படி தான் இறந்துருவார். இதில் எப்படி உள்ள யாரோ இருக்காங்க, அந்த சீனில் தான் அருள்நிதி காட்டுறாங்க. இருக்கிறார் ஆனால் உயிரோட. லாஸ்ட்டில் திரும்ப அவர் விழுகிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருக்காங்க. பட் எனக்கு புரியலை. சம்டைம் ஒருவேளை இந்த ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும். இல்லை ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்ல இயலாது. பட் எப்படி உயிரோட இருக்காரு தெரில. ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் எக்ஸைட்டிங் நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் அந்த கோஸ்டோட காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படி ஓகே தான். பெருசாக ட்ரெய்லர் பார்த்து பெருசாக பயம் ஒன்றும் இல்லை. அந்த ஓவர் த்ரில்லர் ஓவர் ஐப்பெல்லாம் ஒன்று ஏற்றவும் இல்லை. கொஞ்சம் டிமாண்டிக் காலனி நம்ம பெஸ்ட்டு பார்த்ததை விட இது வந்து ட்ரெய்லர் நமக்கு அவ்வளோ ஒரு ஐப்பாக எனக்கு தெரில. உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. பட் எனக்குன்னா பெருசாக ஒரு பயங்கிற மாதிரி ஒரு இது இருக்கல, ஒரு த்ரில்லரான ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற மாதிரி இருக்கல. ஓரர் இது நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு காட்டில். பட் ஒரு நோமலை கொண்டுட்டு போயிருக்காங்க அவ்வளோதான். ட்ரெய்லர் லைட்டாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் பயம்லாம் இல்லை. பட் எனக்கு அந்த ஒரு டவுட் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. எப்படி அருள்நிதி அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக் அங்கே வருமா அந்த மாதிரி எனக்கு தெரில. பட் அது டவுட் தான். செயின் ஒன்று அந்த அதை எதுக்கு ஏற்கனவே செயின் தெரியும். செயின் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கதை அப்படித்தான் இருக்குமா இருக்கும். என்ன சொன்னால் அந்த வீட்டில் இருந்து அந்த செயின் வெளியே போயிடுச்சு. வெளியே போனதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி இதாகுது மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க கதை ஃபுல்லாகவே. நம்ம பார்த்தா தான் நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஆகஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஆகஸ்ட் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அதோட இந்த படமும் ஜாயின் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது 15 ரிலீஸ் ஆகுது. மற்ற படம்லாம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. ஒரு
படமே ரிலீஸ் ஆகுது போல். ஆகஸ்ட் 15 இது. அப்புறம் சொன்னோம் நம்ம தங்கலாம் ஆகஸ்ட் தான் ரிலீஸ் ஆகுது. ஒரு 5-6 படமே ரிலீஸ் ஆகுது போல் ஆகஸ்ட். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிற கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை தரேன் என்னன்னு சொல்லி. எதுவும் தவறு இருந்தால் அதையும் கீழே சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்க முடியும். ஓகே காய்ஸ், பாய்.